கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜேஸ்வரி நல்ல பேராசைப்படுற அடி முட்டாள்கள்னு நினச்சிக்கிட்டே ரியா சொல்றாங்க. இங்க பாருங்க, இதோ என்னோட செல்லில் இருக்கிற வைரக்கல்லோட மதிப்பு விலை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ராஜேஸ்வரியும் வாயான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வைரத்தை பத்தி ஏதாவது தெரியுமான்னு ரியா கேட்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படிங்கிறாங்க. இதனோட பேரு எமரால்டு. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு 500 கோடிக்கு மேல போகும். என்னது இத்தனோண்டு வைரம் 500 கோடியா? என்னால நம்பவே முடியலைங்கிறாங்க ராஜேஸ்வரி. இவ்வளவு காஸ்ட்லியான வைரத்தை கையில வச்சுக்கிட்டு அலைய முடியுமா? இந்த கலரு பச்சை கலர்ல இருக்கும். எனக்கு நம்புறதுன்னா நம்புங்க, இல்லாட்டி நான் வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கிறேங்கிறாங்க ரியா. அச்சோ, என்ன ரியா என்ன வீட்டை விட்டு வெளியே போறேங்கிறியே? நான் இருக்கும்போது நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாமா? போகக்கூடாது இருங்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு நான் அம்மாண்ணா, உனக்கு நான் அம்மா மாதிரி இல்லையா? அம்மாவுக்கு உன்னை திட்ட கூட கோவிச்சுக்கிறதுக்கு கூட உரிமை இல்லையா என்ன? இங்கே பாரு, ஏதோ 2 வார்த்தை பேசிட்டேன், அதுக்கெல்லாம் நீ கோவிச்சுக்காத. நீ கோவிச்சுக்கிட்டு வெளியெல்லாம் போகக்கூடாது, இங்கே இருறியா அப்படின்னு கெஞ்சுறாங்க ராஜேஸ்வரி. அப்போ நான் எவ்வளவு நாள் வேணாலும் இங்கே தங்கலாமான்னு ரியா கேட்குறாங்க. இதுவும் வீடு, நீ எவ்வளவு நாளைக்கு வேணாலும் உன் இஷ்டத்துக்கு தங்கலாம். அப்புறம் அந்த ஈசிஆரில் ஒரு பங்களா, கொடைக்கானல் எஸ்டேட்டு இதெல்லாம் கொடுக்கறக்கு நீ மறந்துடாதேங்கிறாங்க. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அபிராமி என்னோட சம்மந்தி, அவளை எப்படி நீ சுடலாம் அப்படி இப்படின்னு குதிச்சிங்களேங்கிறாங்க ரியா. எது சம்மந்தியா? அவ கிடக்குறா குந்தாணி. நீ இன்னும் 2 குண்டு கூட சேர்த்து அவளை சுட்டுருக்கலாம். நீ சுட்டுதலையெல்லாம் எனக்கு எந்த வருத்தம் இல்லைன்னு ரியா சொல்றாங்க. நான் கார்த்திக் தான் குறி வச்சேன், ஆனா பாவம் அந்த அம்மா வந்து விழுந்துட்டாங்க. என்ன கொலகாரியா மாத்தினதுக்கு காரணமே கார்த்தியும் அந்த தீபா வந்தா கார்த்தியும் தீபாவையும் நான் பழி வாங்காம விட மாட்டேங்கிறாங்க ரியா. ரியா, என் பொண்ணு வாயிலா பூச்சி, என் மாப்பிளையும் ரொம்ப அமைதியானவர். அவங்க 2 பேர்ட்டி மட்டும் நீ விட்டுரு, நீ எல்லாத்தையும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கிறாங்க. இங்க பாரு, மாப்பிளையே போட்டு தர மாட்டேன்னு என்னால உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க என்னை எப்படி கவனிச்சுக்கிறீங்களோ அது மாதிரி தான் அவங்களை எல்லாரும் நான் விட்டு வைப்பேன். எப்படியோ அபிராமியை சுட்டு அந்த எவிடன்ஸை அந்த சுரேஷ் கிட்ட இருந்து நான் பறிச்சுக்கிட்டு வந்துட்டேன். அப்போ உனக்கு போலீஸ் பிடிக்காதான்னு கேட்குறாங்க. போலீஸ் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அப்படியே பிடிச்சாலும் நான் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு, அந்த ஐடியாவும் இருக்குங்கிறாங்க. அப்படி என்ன ஐடியா அப்படின்னு ராஜேஸ்வரி கேட்குறாங்க. சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரியா அங்கிருந்து போறாங்க. ராஜேஸ்வரிக்கு ரியா மேல சந்தேகமாவே இருக்குது. இவகிட்ட வைரம் இருக்கா இல்லையா, நம்மளை குழப்பறாளே, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரம்யா தீபாவை கோயிலில் வந்து பார்க்குறாங்க. தீபாவை தேடி தேடி பார்க்குறாங்க. இங்கே தானே இருக்க சொன்னோம், அதுக்குள்ளே எங்கே போயிருப்பா அப்படின்னு அங்கங்கே சுற்றி பார்க்குறாங்க. தீபா எங்கே போனானே தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. தீபாவை ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைன்னு சொன்னது பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. அம்மா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி கோயிலுக்கு வந்து காத்திருக்கிறதா சொன்னா. அவள் இப்போ கோயிலில் வந்து பார்த்தேன், அவளை காணா. இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவ தான். அவளை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. ஆமாம்மா, இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தது, நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியா? அப்படின்னு இங்கே தானே இருக்கணும், எங்கே போயிருப்பா அப்படின்னு தேடுறாங்க ரம்யா. சேகர் ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுடா சேகருங்கிறாங்க. அம்மா, தீபாவை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். நான் இங்கே பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேங்கிறாங்க. நானே தீபாவை காணுவேன்னு தேடிட்டு இருக்கிறேன், நீ வேற சீக்கிரமானு சொல்றியாங்கிறாங்க. என்ன மேடம் இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களே? நான் வேற சேவலை எடுத்து பழி கொடுத்துட்டேனே. சேவலை அறுத்துட்டா பூஜை பண்ணாமல் இருக்கக்கூடாது, பரிகாரத்தை பண்ணாத விட்டுட்டா அந்த தீய சக்தி உங்களை அழிச்சிடும் மேடம்ங்கிறாங்க. டேய், நீ போலி சாமியார் தானே, என்னமா நெஜ சாமியார் மாதிரி அழட்டிக்கிறேன்னு கேட்குறாங்க ரம்யா. மேடம், நான் போலி சாமியார் தான், ஆனால் எங்கள் தாத்தா பெரிய மந்திரவாதி. சேவலை அறுத்து பழி கொடுத்துட்டா பரிகாரத்தை பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைன்னா தீய சக்தி நம்மளை அழிச்சிடுன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரமா தீபாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க மேடம். நீ வேற ஏன்டா வயிற்றுல புளிய கரைக்கிற? நீ முதல்ல போன போய், நான் எப்படியாவது தீபாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்ட்டு கோவமா ரம்யா போன வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா, அங்கே பிளாட்பாரத்தை பாருங்கிறாங்க. அங்கே என்னடி இருக்கு? அங்கே குறிசோர் அம்மா தான் இருக்காங்கங்கிறாங்க. ஆமாம்மா, என்னோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அந்த அம்மாவை போய் கேட்டு வரலாம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஓ, அப்படியா சொல்கிற? சரி வாடி போகலாம் அப்படின்னு ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் போய் குறி கேட்க போகிறாங்க. அந்த அம்மாவும் ஏதோ நம்புற மாதிரி, ஆஹா, மகாராணியும் இளவரசியும் இந்த ஜக்கம்மாவை தேடி வந்திருக்கீங்களா? ஜக்கம்மா நல்ல வாக்கு சொல்லுவான்னு நம்பி வந்திருக்கீங்க, வாங்க தாயி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. ஐயே, யாருக்கு பார்க்கறதுன்னு கேட்குறாங்க அந்த அம்மா. எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கையை நீட்டுறாங்க. முதல்ல தட்சணை வை தாயிங்கிறாங்க. ஏதோ பணத்தை ஒரு சொல்லா சுருட்டி வைக்கிறாங்க. ஜக்கம்மா வாக்கு சொல்றா, நல்லா கேட்க தாயிங்கிறாங்க. சொல்லுங்கம்மான்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. உன் குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, உன்னோட மனசுல 2 குறை இருக்குது, உன்னோட எண்ணத்துல ஒரு ஏக்கம் இருக்குது, அது நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ இந்த ஜக்கம்மாவை தேடி வந்திருக்கே, அப்படித்தானேங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க ராஜேஸ்வரி. இவன் மாமியா உடம்புக்கு முடியாம இப்போவோ அப்போவோன்னு ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையே இருக்கா. அவள் பொழைச்சிக்குவாளா இல்லை அப்படியே போய் சேர்ந்துருவாளான்னு தான் கேட்கறக்கு வந்தவங்கிறாங்க. எந்த மாமியாருக்கு தான் மருமகளா பிடிக்கும்? இருப்பாளா, போய் சேர்ந்துருவாளான்னு கேட்கறக்காக வந்திருக்கீங்க, அப்படித்தானே மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க அந்த குறி சொல்கிறம்மா. சரி, இவ வாயிலேருந்தே பிடுங்களான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் நினச்சி வந்த காரியம் நடக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி அவன் மாமியா இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா, இவன் நினைக்கிற மாதிரி எப்படி அவள் உயிர் போகும்னு கேட்குறாங்க. இன்னைக்கு அமாவாசை, அடுத்த அமாவாசைக்குள்ள கண்டிப்பாக உயிர் போயிடும். நான் சொல்லலாமா, இது ஜக்கம்மா சொல்கிறான்னு நம்ப வைக்கலாமா? அப்படின்னா 1 மாதத்துக்கு எடுத்துக்கிட்டு தான் இருப்பாளா? நாங்கள் காசை செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கணுமான்னு கேட்குறாங்க ராஜேஸ்வரி. அம்மா, உன் அவசரத்துக்காக ஜக்கம்மா அவ்வளோ சீக்கிரம் உசுர் போக்க மாட்டா. அவங்க உயிர் போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க எங்கள் அத்தை எக்மோரில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எது எக்மோரில் இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க அந்த குறி சொல்கிறம்மா. அம்மா எக்மோர் இல்லை எக்மோங்கிறாங்க ஐஸ்வர்யா. அதை தாம்மா நானும் சொல்கிறேன். நீ இரு போட்டு சொல்கிறேன், நீ இரு போடாமல் சொல்கிற, அவ்வளவுதானே வித்தியாசங்கிறாங்க. எக்மோரே இன்ஸ்டால் தான் இருக்குது. உன் மாமியார் உசுறு போகணும்னா உடனே ஒரு பூஜை பண்ணணும். அதுக்கு ஒரு 1500 தட்டில் வை, நான் செஞ்சு வைக்கிறேங்கிறாங்க. நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. இவன் மாமியாருக்கு 3 மருமக இருக்கா. மூத்தவ ஒருத்தி இருக்கா, இவன் நடுமருமக, இன்னும் கடைசியாக ஒருத்தி இருக்கா. 3 பேர்த்துலையும் அவங்க மாமியார் செத்ததுக்கு அப்புறமா அந்த கொத்து சாவி யாருக்கு வரணும் நல்ல ஜோசியத்தை பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ராஜேஸ்வரி. அந்த அம்மாவும் ஜக்கம்மாவை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டு அந்த கொத்து சாவி உங்கள் கைக்கு தான் வருங்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு அப்பவும் சந்தேகம். அது எப்படி மூத்த மருமக இருக்கும்போது கொத்து சாவியை என்கிட்ட கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க. 1500 எனக்கு முய் எழுதியிருக்கிற கொத்து சாவி உங்ககிட்ட வர மாதிரி தானே நான் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறாங்க அந்த அம்மா. நீ தாமா அந்த கொத்து சாவி உன் கைக்கு வர மாதிரி ரோட்டை மாற்றணுங்கிறாங்க. அது எப்படி மாற்றுறதுன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. ஆமாம், உன்னோட மாமனார் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் குத்துக்கலாட் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. நீ அவரை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா கொத்து சாவி தன்னால் உன் கைக்கு வருங்கிறாங்க. ஆமா, புரியும்படி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. அவருக்கு வாய்க்கு ருசியை சமைச்சு போட்டு அவர் மனசை குளிர வச்சின்னா போதும், கொத்து சாவி தானாக உன் கைக்கு வந்துருங்கிறாங்க. கொத்து சாவி உன் கைக்கு கிடைக்கிறதுக்கு நீ ஒரு ஆயுத பூஜை ஒன்று சிறப்பாக பண்ணணும். அதுக்கு ஒரு 1500 நீ தட்டில் வையுங்கிறாங்க. ஐசு கொடுங்கிறாங்க ராஜேஸ்வரி. ஐஸ்வர்யாவும் அப்படியே தாராளமாக எடுத்து வைக்கிறாங்க. சரிம்மா, உங்களோட முகராசிக்கு கண்டிப்பாக அந்த கொத்து சாவி உங்கள் கைக்கே வருங்கிறாங்க. அப்போ அந்த சாவி என் கைக்கு வருமில்ல, கண்டிப்பாக வருமா அப்படின்னு ஐஸ்வர்யா மறுபடியும் கேட்குறாங்க. கண்டிப்பாக வரும் தாயி, போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் சந்தோஷமாக எழுந்திரிச்சு போகிறாங்க. மாமியார் செத்து போகட்டுன்னு நினைக்கிறேன், நீ எல்லாம் ஒரு மருமகளா, உங்ககிட்டலாம் இப்படி தான் காசை பிடுங்கணும். குறி சொல்கிறம்மா அபிராமிக்காக வேண்டிக்கிறாங்க. அந்த மவராசி எங்கே இருந்தாலும் நல்லபடியாக பொழைச்சி வீட்டுக்கு வந்துடணும்னு வேண்டிக்கிறாங்க. அந்த குறி சொல்கிறம்மா சொன்ன மாதிரி கொத்து சாவி என் கைக்கு வந்துருமான்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அதெல்லாம் வந்துடும்டி, அதுக்கு தானே மயான பூஜை ஆயுத பூஜைன்னு ஏகப்பட்ட பணத்தை அள்ளி வீசிருக்கிறோம் இல்லைங்கிறாங்க ராஜேஸ்வரி. கண்டிப்பா அந்த பொம்பளை எல்லா பூஜையும் செஞ்சு அந்த கொத்து சாவி உன் கைக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சிருவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரம்யா ஃபோன் பண்றாங்க ஐஸ்வர்யாவுக்கு. யாரு ஃபோன் பண்றான்னு கேட்குறாங்க. அந்த ரம்யா தான் ஃபோன் பண்றான்னு சொல்றாங்க. அவ எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றான்னு கேட்குறாங்க. தெரியலையம்மா, கேட்குறேங்கிறாங்க. சரி ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு ரம்யா பேசுறத ஸ்பீக்கர்ல போட்டு கேட்குறாங்க. ரம்யா பதட்டத்தோட ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. தீபா வீட்டில் இருக்காளா? அவள் கோயிலில் இருன்னு சொல்லியிருந்தேன், கோயிலுக்கு வந்து பார்த்தேன், அவளை காணோம், அதான் உன்னை கேட்டு பார்த்தா தெரியுமேன்னு நான் கேட்டேங்கிறாங்க. ஆமாம், அவள் எங்கே போகிறது வரதுனால என்கிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரியெல்லாம் நீ என்ன கூப்பிட்டு கேட்குறேன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, ஏன் உன் ஆள் கார்த்திகிட்டே நீ ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானுங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, கார்த்தி எதுக்காக இருக்கிற, உனக்கு என்ன திமிரான்னு கேட்குறாங்க ரம்யா. ஆமாண்டி, இன்னும் கொஞ்சம் நாளையில் எனக்கு திமிர் வரத்தான் போகுது, கொத்து சாவி என் கைக்கு வரப்போகுதில்ல அப்படின்னு ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு தானே அவட்டா பேசுகிறாங்க. ஆமாம், இப்போ எதுக்கு தீபாவை பற்றி கேட்குறேன்னு கேட்குறாங்க. இல்லை, அவள் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னான், அதை தான் அவள் வீட்டில் இருக்காளான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கூப்பிட்டு கேட்டேங்கிறாங்க ரம்யா. காலையிலேயே தீபா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவள் எங்கே போனால் என்ன பண்ணுறான்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க ஐஸ்வர்யா. சரி விடு, நானே பார்த்துக்கிறேங்கிறாங்க. சரி, தீபா வீட்லேயும் இல்லைன்னா அப்போ கோயிலையும் இல்லை, அப்போ ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கணும்னு நினைக்கிறாங்க ரம்யா. அம்மா, அந்த ரம்யாவை சாதாரணமாக நினச்சிடாதீங்க, சரியான கேடுங்கிறாங்க ஐஸ்வர்யா. சரி, நம்மளை படுவான்னு கேட்குறாங்க ராஜேஸ்வரி. அம்மா, நம்ம எல்லாத்துக்கும் குருவை தீபாவை கழட்டி விட்டுட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிடுங்கிற ஐடியாவில் இருக்கு. அது தெரியாமல் இந்த தீபா அவளை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்கிறாங்க. ஆமாம், ரம்யாவை பார்த்தா நான் பார்க்குறக்கு நல்லா தாண்டி இருக்கா, பணக்காரியா வேற இருக்கா, அப்புறம் எதுக்கு செகண்ட் ஹேண்ட் மாப்பிள்ளையா தேடுறான்னு கேட்குறாங்க. அம்மா, நம்ம போட்ட திட்டப்படி இந்த ரம்யா வச்சு தான் தீபாவை காலி பண்ணணும். அதே நேரத்தில் இந்த ரம்யாவை வச்சும் கார்த்தியை காலி பண்ணணும். கார்த்தி கடைசி வரைக்கும் ஒத்தையாவே நிற்கணுங்கிறாங்க. அவள் ஒத்தையா நிற்கிறானோ இல்லை குட்டையா நிற்கிறானோ அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ உன் புருஷனை கைக்குள்ளே போட்டுட்டு காரியத்தை சாதிக்க பாரு. அம்மா, அப்படியெல்லாம் செய்யத்தான் போறேன், நீ வேணாலும் பொறுத்திருந்து பாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலில் அருணாச்சலம் கார்த்திகிட்ட கேட்குறாங்க. அடுத்த டாக்டர்கிட்ட போய் அம்மாவோட ரிப்போர்ட் எல்லாம் கட்டி கேட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்கன்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. வேற எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு தான் கரெக்டாக இருக்குன்னு கார்த்தி சொல்கிறாங்க. ஏன் அம்மாவை வெளிநாடு கூட்டிகிட்டு போய் கொடுத்து பார்க்கலாமான்னு அருண் கேட்குறாங்க. அங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் இங்கேயும் கொடுக்குறாங்களா, அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. சரி, அடுத்து என்ன பண்ணலாங்கிறாங்க. வேறு வழியே இல்லை, அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதான், அம்மா குணமாகி வருவாங்கன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்தி. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது, அவள் செஞ்ச தான தர்மமே கண்டிப்பாக அவளோட உயிரை காப்பாற்றணும்னு அருணாச்சலம் சொல்கிறாங்க. ஆமாங்க, அத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ரியாவை இன்னும் போலீஸ் நிலையை கண்டுபிடிக்க முடியலையே, அவள் எப்போ தான் மாட்டுவான்னு தெரியலேன்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் தீவிரமாக தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, கண்டிப்பாக அந்த ரியா மாட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்க அருண். அவள் ஒரு தனி பொம்பளை, ஆனால் போலீஸ்கிட்ட எவ்வளோ பெரும்பாடே இருக்குது, இருந்தாலும் அவளை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குங்கிறாங்க மீனாட்சி. ஒரு பொம்பளையே இல்லை, பயங்கரமான கிரிமினல்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சதுங்கிறாங்க ஆனந்த். அவள் வலையில் சிக்கனது நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் தான் உலகம் நினச்சிட்டு இருந்த உனக்கு போய் நான் துரோகம் பண்ணிட்டேன் மீனாட்சிங்கிறாங்க ஆனந்த். நியாயமாக பார்த்தா எனக்கு தான் தண்டனை கிடச்சிருக்கணும், ஆனால் அம்மாவுக்கு இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே. ரியா சுரேஷ் ஃபோன்லேருந்து ஆனந்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு சுரேஷ், அந்த ரியா பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு ஆனந்த் கேட்குறாங்க. ஆனந்த், நான் சுரேஷ் இல்லை ரியா பேசுகிறேங்கிறாங்க. ரியா நீயா?
உனக்கு எப்படி சுரேஷ் ஃபோன் கிடைச்சதுங்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க ரியா. ஸ்பீக்கரில் போடணும் அருணாச்சலம், அருண் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸ்பீக்கரில் போடுறாங்க ஆனது. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது, மரியாதையாக போலீஸில் சரண்டர் ஆயிடணுங்கிறாங்க ஆனது. அதுதான் உனக்கு நல்லது. இப்படியே போலீஸ் கண்ணில் மண்ணை தூக்கிட்டே இருக்கலான்னு நீ நினைக்காத. நீ சொல்கிற மாதிரி போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு நானும் தயார். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு டீல் பேசணுங்கிறாங்க. உங்ககிட்ட டீல் கேட்கறக்கெல்லாம் நான் தயார் இல்லை. நீ முதல்ல மரியாதையாக போலீஸ்கிட்ட சரண்டர் ஆயிருங்கிறாங்க ஆனது. போலீஸ்கிட்ட நானும் சரண்டர் ஆகிறதுக்கு தயாராக தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னு நீ காது கொடுத்து கேளுங்கிறாங்க ரியா. அதுக்கு முன்னாடி நீயே பேசிட்டு இருந்தா எப்படி? மண்டபத்தில் நான் உங்கள் அம்மாவை சுடலான்னெல்லாம் நான் சுடலை. கார்த்தியை சுடணும்னு தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் உங்கள் அம்மா வந்து குறுக்க மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்னு கேட்குறாங்க ரியா. என்னோட எதிரி கார்த்தி தான், உங்கள் அம்மா கிடையாது. நீ என்னை விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நானும் உன்னை விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால தானே நீயும் என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆனால் மீனாட்சிக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி கார்த்தி என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். அந்த கோபத்தில் தான் கார்த்தியை பழிவாங்க பார்த்தேன். ஆனால் அது இப்படி தப்பாக போய் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க ரியா. ஓஹோ, நீ செஞ்ச தப்பையெல்லாம் இப்போ நியாயப்படுத்த பார்க்குறியா? முதல்ல எனக்கு எதுக்கு கால் பண்ண அதை சொல்லுன்னு கேட்குறாங்க ஆனது. சொல்கிறேன், நான் இப்போ போலீஸில் சரண்டர் ஆயிடுறேன். சட்டப்படி கிடைக்க போகிற தண்டனையும் ஏற்றுக்கிறேன். அந்த தண்டனை காலம் முடிஞ்சதும் நேராக நான் உன் வீட்டுக்கு தான் வருவேங்கிறாங்க ரியா. நீங்கள் எல்லாருமே அந்த வீட்டு மருமகளாக என்னை ஏற்றுக்கணும். உன்னோட ஒய்ஃபாக எனக்கு அங்கீகாரம் வேணும். நீங்கள் சம்மதிச்சா இந்த நிமிஷமே நான் போலீஸில் சரண்டர் ஆயிடுறேங்கிறாங்க ரியா. திரும்பவும் நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், நான் உன்னை சேர்த்துக்கணுமா? நீ பண்ணிட்டு போன அராஜகத்தையும் இன்னும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு கிரிமினல்கிட்ட பேசுறதுக்கு நான் விரும்பலை. எங்கள் அம்மா நல்லபடியாக குணமாகி வந்துட்டாங்கன்னா நீ கோர்ட்லேருந்து தப்பிச்சிடலாம். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை உயிரோடவே விட மாட்டேங்கிறாங்க. நானே உன்னை தேடி கண்டுபிடிச்சு என் கையால் கொள்வேங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா நான் கொலை செய்யற கூட தயங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏய் சும்மா என்னமோ கொந்தளிக்கிறேன். நான் உன்கிட்ட நியாயமான டீல் பேசினேன். ஆனால் நீ அதை காது கொடுத்து கூட கேட்காம என்னை கொன்னுடுவேன் அப்படி இப்படின்னு பேசுகிறேன். மட்டும்தான் மிரட்ட முடியுமா? என்னாலையும் மிரட்ட முடியும் பார்க்குறியா? அப்படி என்ன மிரட்டுவேன்னு கேட்குறாங்க ஆனது. உன் தம்பி கார்த்தி அங்கே இருக்கானா? அவங்ககிட்ட போனை கொடுங்குறாங்க ரியா. சொல்லுங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. உன் அருமை பொண்டாட்டி தீபா இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் எங்கே இருந்தாலும் சரி, அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அவளை தூக்கி நான் கொலை செய்ய போறேங்கிறாங்க ரியா. இது ஒன்றும் நான் சும்மா சொல்லலை, நடக்க போகிற உண்மையை சொல்கிறேன். முடிஞ்சா உன் பொண்டாட்டியை காப்பாற்றிக்கோன்னு ரியா எப்படியோ முன்னெச்சரிக்கை பண்ணிட்டாங்க. இந்த பக்கமாக கார்த்தியும் எப்படியோ தீபாவை கண்டுபிடிச்சு ரம்யா கிட்ட இருந்து ரியா கிட்ட இருந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளை சொல்லி பார்க்கலாம்.